ஸோ ஓகே பேக் டு த ஃபார்ம். ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா விளாகு. ஸோ இந்த வருஷத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் விளாக்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேட்க்கு வேக்சின் போட போகிறோம், ஃபர்ஸ்ட் வேக்சின். ஸோ வீடியோஸில் எங்கேயுமே காமிச்சிக்க மாட்டேன், அப்கமிங் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ மோனாக்கு வேக்சினேஷன் போடுற விளாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டேட் ஒன்றா பாருங்கள். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு விளாக் எடுத்து. ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் இருக்கும், ஆப்வியஸாக மிஸ்டேக்ஸ் இருக்கும். அண்ட் விளாக் எப்படி எடுக்கிறதே மறந்து போச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. மோஸ்ட்டாக அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியாது, கிளிப்ஸ் எடுத்து நான் லேட்டராக வீட்டுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இருக்குன்ட்டு. பேர் என்ன? நான் காமிக்கிறேன், அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. டெம்பரேச்சர் மட்டும் செக் பண்ணிக்கலாம். இங்கே டைட்டர் Quiet. நார்மலாக தான் இருக்குது. ஆக்சுவலாக 2 வேக்சின் போடுற மாதிரி இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து பாஸ் பண்ண வீடு கண்டிப்பாக பண்ணி எடுத்துகிட்டே போனோம். டாக்டர் தெரியுமா டெவலப் பண்ணிக்கலாம் பேசுங்க. ஒரு வாரமாக இருக்குது லைட் ஆஃப் இது என்ன இது? ஒரு வாரமாக டோட்டலாக இது மட்டும் இப்போ 1300 ஆகுது உங்களுக்கு. ஓகே தான்? ஓகே டாக்டர். இதே மாதிரி அதுக்கும் சேம் ஒன்றும். ஆக்சுவலாக வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து வைரல் இன்ஃபெக்ஷனுக்காக ட்ரையோ கேட்டன்ற சொல்கிறது. அதில் வந்து 3 வைரல் இன்ஃபெக்ஷனுக்கான வேக்சின் இருக்குது. இது போட்டால் உங்களுக்கு இன்னும் சேஃப். கேட்டோட ஹெல்த்து உங்களுக்கு நார்மலாக குட்டி போட்டுருக்கா. கூட வந்து ரேபிஸ் போடுவோம். 2 ரேபிஸ் வேக்சின் போட்டுருக்கோம். டிவார்மிங் மட்டும் பண்ணியிருக்க இந்த குட்டி இருக்குல்ல, 15 days பண்ணுற மாதிரி டிவார்மிங் அந்த மாதிரி சரிங்களா? ஸ்கர்ஃப் வந்து நல்லா டைட்டாக நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி டைட்டாக சாப்பாடு என்ன கொடுக்குறீங்க? சாப்பாடு இது நாக்ஸி பர்ஷியன் ஒரு பிராண்ட். ஓகே. பியூர் பெட்டில் ஒரு இது. ஓகே. அந்த லக்ஸரி அப்புறம் நான்வெஜ் வீக்லி ரைஸ் சிக்கன் ஸ்டீம் பண்ணி அப்படி கொடுக்குறீங்களா? பாயில் பண்ணி மஞ்சள் நல்லா கொடுக்குறது தைக்கிறேன்னா நான் ஒரு புக்கு கொடுக்குறேன்.
பேர் ஜெய்சக்தி. பெட்டு பேர் என்ன? மோனா. திருப்பி நெக்ஸ்ட் இயர் போகிற மாதிரி. ஓகே டாக்டர். இது இயர்லி வேக்சின். ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் இயர் அக்டோபர். அக்டோபர் சேம் டேட். 1 year once. ஓகே. டிமார்மிங் எப்போ கொடுத்தீங்க கடைசி? நீங்கள் டிமார்மிங் ஒரு 1 month முன்னாடி. 1 month தான். செப்டம்பர்னு வச்சுக்கலாமா? செப்டம்பர் வச்சுக்கலாம். திருப்பியும் வந்து டிசம்பரில் கொடுத்துருங்க. ஓகே. 3 months once கண்டினியூஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. மோஸ்ட்லி ஒரு 4 kg கொடுப்பாங்க. இருக்கணும். 4 டேப்லெட் இருக்குன்னு நினைக்கிறேன் கேட்டுக்காகவே. ஓகே. வாங்கிட்டு போன இருக்குது, அது 4 டிவைட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அதே கொடுத்து. ஓகே. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. வேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா சமத்து பொண்ணை போட்டுக்கிட்டா. ஸோ இதான் வந்து மோனா. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சைரஸோட பொண்ணு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மோனா. சைரஸ் அண்ட் கேஸ்பர்ஸ் டாட்டர். எங்கேயுமே இந்த வீடியோலேயே காமிச்சிருக்க மாட்டேன் ஒரு 1.5 yearsா. ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் எக்ஸ்க்ளூசிவாக வீடியோவில் காட்டுறேன். ஸோ வேக்சின் போட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக உட்காந்துட்டு இருக்கா. ஸோ கைஸ் அவ்வளோதான், தூங்குற டைம் வந்துச்சு, தூங்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், ஆக்சுவலி பார்த்துருப்பீங்க. ஸோ மோனாவோட ஃபர்ஸ்ட் வேக்சின் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தப்பு தான் பண்ணிட்டேன். ஆக்சுவலி 45 daysலேயே போட்டுருக்கணுமா. ஸோ டைம் கன்ஸ்டன்ட், டைம் இல்லாததுனால இப்போ போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் டைம் அப்படியே ப்ரொகாஸ்டினேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பர்த்டேவே முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஸோ 1 year 2 months ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் வேக்சின் போட்டு முடிச்சாச்சு. ஸோ ஆக்சுவலாக 2 வேக்சின் போட்டிருந்தாங்க. ஸோ 2 வேக்சின் போட்டு முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஒரு இது மாதிரி கொடுத்தாங்க, இந்த ஒரு வேக்சினேஷன் ரெக்கார்ட் மாதிரி. ஸோ பார்த்துருப்பீங்க அதுவும். ஸோ உங்களோட நீங்கள் யாராச்சும் பெட்ஸ் வச்சுருந்தா இந்த மாதிரி இது ஃபாலோ பண்ணிக்கோங்க, வேக்சினேஷன் ரெக்கார்டு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும், எந்தெந்த டேட்டில் வந்து இது போடுறேன்னு சொல்லிட்டு. அண்ட் 3 months ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவார்மிங் கொடுக்க சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், வேக்சின் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ மோனா வந்து கீழே இருக்கா. அண்ட் நிறைய பேர் பெட்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ பெட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லேட் ஆகும். அண்ட் தட்ஸ் இட். இந்த மாதிரி vlogs போடலாமான்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.